So hi friends, நான் உங்கள் சாண்டி பேசுகிறேன் சந்தை பேச்சுலேருந்து. ஸோ hope you guys doing good, சேஃபாக இருங்க. ஸோ இன்னிலேருந்து ஆஃபர் ஸ்டார்ட் ஆகுது, விநாயகர் சதுர்த்தி ஆஃபர். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்னால் கைண்ட்லி வாட்ஸ்அப் இல்லை இன்ஸ்டா இல்லை ஃபேஸ்புக் இல்லை டெலிகிராமில் பிங் பண்ணுங்கள். ஸோ ஆஃபரை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஆஃபர் 15%. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. 1-to-1 கிளாஸ், லைஃப் டைம் சப்போர்ட், லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் ஆக்சஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ வந்து இன்ட்ரெஸ்ட்னா பிங் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி ஒன்ஸ் அகேன். ஓகேங்க. ஸோ ஓகே, ஸோ நம்ம யூடியூப் சேனல் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டில் 997 இருக்குது. இன்னும் ஒரு 3 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா 1000. ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து. ஸோ கீப் சப்போர்ட்டிங். வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்னொரு தாழ்மையான வேண்டிக்கோள். ஓகே, ஸோ ஓகே, இன்றைக்கி ஒரு 7 ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த 7 ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து ட்ரெண்டு வந்து கிளியராக வந்து மார்க்கெட் வந்து ஒன்று சைட்வேஸில் இருக்கும், இல்லை வந்து பை ட்ரெண்டுக்கு ரெடியேட் இருக்குது. அந்த மாதிரி தான் யூஸ்வலாக பார்க்குற ஸ்டாக்ஸ் நான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். பிகாஸ் ஓவரால் உங்களுக்கு பை ட்ரெண்டில் தான் இருக்குது, கரெக்ஷன் அப்போ போகிறேன். அந்த மாதிரி தான் மோஸ்ட்டாக இருக்கும். இந்த 7 ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு வந்து ஒன்றும் டிஃப்ரெண்ட் செக்டார் தான். இது வந்து இந்த செக்டார் அந்த செக்டார்லாம் இல்லை. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் தான். ஸோ நாளைக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், அது வந்து கிரிப்டோ பேஸ் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கிரிப்டோவில் வந்து கரன்சிஸ், கிரிப்டோ ஸ்கிரிப்ட்ஸ் வச்சு நான் பேஸ் பண்ணி ஸ்கிரிப்ட் போடுறேன், வீடியோ போடுறேன். இன்றைக்கி வந்து நான் என்எஸ்சி ஸ்டாக்ஸ் பார்க்கலாங்க, என்எஸ்சி பிஎஸ்சி பார்க்கலாம். ஓகே, ரேலிஸ் வந்து டாட்டாவோட மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஸ்டாக். இது வந்து நான் என்ன பிலீவ் பண்ணுறது, கிளியராக மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா வந்து எட்டன் சொல்கிறதுக்கு சேனலுக்குள்ளே இருக்க மார்க்கெட் வந்து இங்கே நீட்டாக உங்களுக்கு சப்போர்ட்டும் எடுத்திருக்கான். ஸோ தொடர்ந்து பையிங் ப்ரெஷர் வந்து அருமையான ஒரு ஸ்டாக்கு. இந்த சைட்வேஸையும் உடச்சிட்டா, கன்சல்டேஷன் வச்சு இப்போ ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்துகிட்ருக்கான். ஸோ டெஃபினட்டாக மார்க்கெட் வந்து வரப்போகிற நாட்கள் வந்து மிகப்பெரிய மொமெண்டம் எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கில் வந்து எப்போ வரும், எப்போ ஹிட் ஆகும் எல்லாம் கேட்காதீங்க. நான் ஜோசிக்காரன் இல்லை, மார்க்கெட் நடக்கும்போது உங்களை தேடி ரிவார்டு வரும், அதுதான் விஷயம். ஓகேங்களா. எஸ்ஆர்டி ஃபினான்ஸ் ஒரு 2 வீக்ஸ் மட்டும் தான் ப்ராஃபிட் புக் பண்ணேன். இப்போயே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எஸ்ஆர்டியில். எங்கே அந்த ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்திங்கன்னா வந்து வீக்லியில் பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து இந்த ரிவர்சல் சிக்னலுக்கு வந்து கிட்ட இண்டிகேஷன் கொடுக்குது. மேபி ஒரு ஃபால் வந்தால் ஒன்று இது வரைக்கும் வரலாம், 1266 வரலாம், இல்லை கீழே 1243 வைக்கலாம். இல்லைன்னா இதுக்கு மேலே ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு பாக்ஸ்குள்ளே தான் இருக்குது. கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 22 ஆல்மோஸ்ட் லைக் க்ளோஸ் டு 6 வீக்ஸாக வந்து க்ளோஸ் டு 6 மந்த்ஸ் வந்து வீக்லி டைம் ஃப்ரேம், க்ளோஸ் டு 6 மந்த்ஸ் உங்களுக்கு மார்க்கெட் வந்து பாக்ஸ்குள்ளே தான் இருக்குது. இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது உங்களுக்கு சேஃப்டி தான். என்ன சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பையிங் இங்கே எடுத்துக்கலாம், இங்கே விற்கலாம், மறுபடி இங்கே வரும்போது கீழே செல் போடலாம், ஆப்ஷனில் ஃபியூச்சர் போடலாம், மறுபடி வந்து பை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வரலாம். அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்கிறேன், நீங்கள் அது இன்டர்பிரேட் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா இது வந்து அருமையான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டாக். ஓகேங்களா. ஸோ பட்டர்ஃப்ளை ஒரு காலத்தில் இந்த ஸ்டாக் வந்து நான் ஒரு 250 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒரு 500 ரூபாய்க்கு விற்ற ஒரு ஸ்டாக் இந்த ஸ்டாக்லாம். ஓகேங்களா. மறுபடியும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் இவ்வளோ பெரிய ஹை வந்தது பெரிய விஷயம் தான் கேட்டால். பிகாஸ் நல்ல கம்பெனி, பட் பெரிய மொமெண்டம் உள்ள ஸ்டாக் தான் ஒரு காலத்தில் வந்து. இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா வந்து கிளியராக பார்த்திங்கன்னா அசெண்டிங் ட்ரையாங்கில் இருக்குது. ஸோ இந்த ஒரு இதுக்கு மேலே ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம் தான், இதுக்கு மேலே ஒரு கேண்டில் வச்சா மேபி பை ட்ரெண்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்குது. ஸோ இப்போ பிரேக்கர் கொடுத்துருக்கான், பட் ரொம்ப ஸ்ட்ராங் மொமெண்டம் உள்ள கேண்டில்ஸ் கிடையாது, ரொம்ப வீக்லி கேண்டில்ஸ் தான். என்னை பொறுத்து வீக் கேண்டில்ஸ் தான். ஸோ மேபி கரெக்ஷனுக்காக கீழே வரலாம், இந்த சப்போர்ட் எடுக்கலாம் 808 இல்லை கீழே வரலாம், இல்லை வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணலாம். ஸோ இல்லைன்னா கன்சாலிடேஷன் நடக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். உடனே பை ட்ரெண்டாக செல்ட்ரெண்ட் நீங்கள் உடனே முடிவு பண்ண முடியாது. வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்து அடிக்கிறதா மார்க்கெட்டோட விஷயம், ரியாலிட்டி. ஓகேங்களா. ஜிஎம் ஃப்ளாடர் ரொம்ப ஒரு பெரிய ஒரு மொமெண்டம் உள்ள கம்பெனி, மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கம்பெனி ஜிஎம் ஃப்ளாடர் வந்து. இந்த ஸ்டாக் பாருங்கள், பாக்ஸ்குள்ளே இருக்குது, பாக்ஸை வந்து உடச்சி ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்திருக்கான். ஸோ வரப்போகிற நாட்களில் வந்து ஒரு என்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய மொமெண்டத்துக்கு வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டாக் இது வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்திருக்குன்னா வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்க ரொம்ப நல்லதுங்க. ஜிஎம் ஃப்ளாடர். ஜொமேட்டோ ஐபிஓ ரிலீஸ் பண்ணி சில நாட்கள் தான் ஆச்சு. ஸோ டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கிளியராக வந்து மார்க்கெட் இங்கே வீக்கெண்ட் இருக்கனால கொஞ்சம் கன்சாலிடேஷன் எடுக்கலாம், வெயிட் பண்ணி பாருங்கள். பட் டெஃபினட்டாக 150-155 வந்து அப்கமிங் டார்கெட் தான் ஜொமேட்டோ, எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஆக்சுவலி இந்த இடமே நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா வாட்ச் பண்ணிங்கன்னா இதே அருமையான என்ட்ரி தான். நான் மிஸ் பண்ண ஒரு ஸ்டாக் இதெல்லாம், சரிங்களா. அதுக்காக சொல்கிறேன் மெயினாக இது அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி தான். கேஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து என் ஸ்டூடெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ண ஸ்டாக். இது வந்து நான் இது வரைக்கும் இந்த ஸ்டாக் நான் கேள்விப்பட்டதில்லை. பட் தேங்க்ஸ் டு விபின் ஸ்டூடெண்ட், அவர் தான் இந்த கிரிப்டோ கரன்சி கிளாஸ் எடுக்கும்போது அவருக்கு இந்த ஸ்டாக் சொன்னார். ஸோ கிளியர் வந்து கன்சாலிடேஷன் இருக்குது. மார்க்கெட் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு பேட்டர்னுக்குள்ளே தான் இருக்குது, சேனலுக்குள்ளே தான் இருக்குது, ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே தான் இருக்குது. பிடிலைட் மோஸ்ட்டாக வந்து ஸ்டாக் வந்து இன்னி பையிங்